channel Owen Academy. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பேஸ் வேல்யூ டாபிக்ல உள்ள ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல அதோட பேஸ் வேல்யூவோட கான்செப்ட் பற்றி சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணாம மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம போய் பாருங்க. ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டாபிக்கோட போகலாம். ஸோ பேஸ் வேல்யூ எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு நம்பர் சிஸ்டமுக்கும் பேஸ் வேல்யூ இருந்தால் அது எந்த பர்டிகுலர் நம்பர் சிஸ்டம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மட்டும் இல்லாமல் ஒரு நம்பர் சிஸ்டமுக்கும் எனக்கு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். பேஸ் வேல்யூ யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் அவுட் தி பேஸ் வேல்யூ ஆஃப் அ கிவன் நம்பர். ஸோ ஒரு நம்பர் எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு கொடுத்த ஈக்குவேஷன் என்னன்னா 54/3 = 16. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு எனக்கு பேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக ஒரு 4 திங்ஸ் நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் வேல்யூன்றது இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற பேஸ் வேல்யூ வந்து எப்பயுமே ஒரு ஈக்குவேஷனில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவோட ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தெனாக இருக்குமே. செகண்ட் திங் வந்து அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெசிமல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது கொடுத்துருக்க யூனிட் டிஜிட்டை நான் வந்து பொசிஷனல் நம்பர் பிளேஸ் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி நான் டெசிமல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ தேர்ட் திங் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற பேஸ் வேல்யூ ஃபைனல் ஆன்சர் வந்து எப்பயுமே நம்மளுக்கு ஜீரோவாக இருக்காது. ஸோ அடுத்தது வந்து எப்பயுமே பேஸ் வேல்யூ ஒரு இன்டிஜர் வேல்யூவாக தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரிலேஷன் இல்லை ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும், கரெக்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 54/3 = 16. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ரெண்டு பக்கமே எனக்கு பேஸ் வேல்யூ கொடுக்கல. ஸோ அப்போ நான் எப்படி இந்த பேஸ் வேல்யூ எடுத்துக்கிறேன்னா, எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போறேன்னா 54/3 to the base b எடுத்துக்கிறேன். ஸோ நான் இங்கே radix வேல்யூவை b-ன்னு டினோட் பண்ண போகிறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 16 to the base b. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி டெசிமல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டிஜிட்டையும் நான் பிளேஸ் வேல்யூ, அதாவது இது வந்து யூனிட் டிஜிட், இது டென்ஸ் டிஜிட். ஸோ அப்படி நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது 5 into b. ஸோ b power 1 plus 4 into b power 0 by கீழே டினாமினேட்டரை நம்ம அதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3 into b power 0 equal to 16க்கு அதுதான். ஸோ 1 into b power 1 plus 6 into b power 0 எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். இதுதான் டெசிமல் நம்பரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பு. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணால் இது வந்து 5b plus 4. ஸோ எனிதிங் டு தி பவர் 0 வந்து எனக்கு 1. ஸோ 4 into 1 எனக்கு 4/3 equal to b plus 6. 6 இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா 5b plus 4 equal to b plus 6 into 3. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணுறேன். 3b plus 18. ஸோ 3b plus 18 வருது. ஸோ இப்போ 5b minus 3b வந்து எனக்கு 2b. that equal to 18 minus 4. 18 minus 4 வந்து 14. ஸோ b வேல்யூ எனக்கு வந்து 14 divided by 2 வந்து 7. ஸோ எனக்கு கிடைச்சிருக்க வேல்யூ பேஸ் வேல்யூ வந்து எனக்கு 7. ஸோ இப்போ எனக்கு பேஸ் வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ இந்த வேல்யூ எனக்கு கரெக்டாக இல்லையான்னு எப்படி பார்க்குறது? ஸோ இந்த பேஸ் வேல்யூக்கு இந்த ரிலேஷன் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சும்மா ஒரு வெரிஃபிகேஷன் ஸ்டெப் பண்ணி பார்க்கணும். எப்படின்னு பார்க்கணும். ஸோ வெரிஃபிகேஷன் ஸ்டெப் எப்படி பண்ண போகிறோம்னா, ஸோ வெரிஃபிகேஷன் ஸ்டெப் எப்படி பண்ணுறோம்னா, இப்போ கொடுத்துருக்காங்க இங்கே பி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 7. ஸோ இந்த 7 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம b வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் பாருங்க. டெசிமல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபார்முலா கொண்டு வந்துருவாங்க. இதில் அந்த b வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 5b plus 4. ஸோ 5 into, ஸோ b இடத்துல 7 மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் 4/3
equal to, so இங்க b plus 6 இருக்கு. So b by 7. So 7 plus 6 13. So இங்க 13 எடுத்துட்டு வந்துட்டேன். So இங்க எனக்கு 13 வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து 7 into 5 வந்து 35 plus 4 by 3 equal to 13. So இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பை நான் இங்கே போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 39 வரும். ஸோ 39 equal to 3 into 13 எனக்கு 39. ஸோ எனக்கு LHSம் RHSம் எனக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ எனக்கு கிடைச்ச பேஸ் வேல்யூ கரெக்டான பேஸ் வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெப்ஸ் போட போகிறோம். ஸோ இன்னொரு ஒரு வாட்டி சொல்கிறேன் இந்த சமயம் எப்படி போடணுங்க. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொன்னாங்கன்னா வரப்போகிற பேஸ் வேல்யூ மேக்ஸிமம் டிஜிட்டை விட கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் மேக்ஸிமம் டிஜிட்டை விட எனக்கு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுவாக இருக்குமே. ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே 6 இருக்குது. மேக்ஸிமம் டிஜிட் எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 6ங்க. ஸோ கிடைச்சிருக்க பேஸ் வேல்யூ எனக்கு கிரேட்டராக ஈக்குவல் டுவாக இருக்கும். ஸோ அது 7 எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டெசிமல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேஸ் வேல்யூ கான்செப்ட் கொண்டு வந்து இது மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் பி வேல்யூ எனக்கு கிடைக்குது. ஸோ வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் நான் இங்கே வந்து ஸ்டெப் போட்டு காமிச்சிருக்காங்க. இது ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா LHS ஈக்குவல் டு RHSனா எனக்கு கொடுத்துருக்க வந்திருக்க பேஸ் வேல்யூ எனக்கு கரெக்டான பேஸ் வேல்யூவாக இருக்கும். ஸோ செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். So, second question என்னன்னா 312 by 20 equal to 13.1. So, இதுலேயுமே எனக்கு ரெண்டு பக்கமும் பேஸ் வேல்யூ கொடுக்கல. ஆனால் இது வந்து எனக்கு ஒரு டெசிமல் பாயிண்ட். முன்ன பார்த்தது நம்ம வந்து ஒரு ரெண்டு பக்கமும் இன்டீஜர் வேல்யூஸாக பார்க்கணும். ஸோ இந்த பக்கம் நம்மளுக்கு இப்போ ஃப்ராக்ஷனல் பார்ட்டோட நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்துருக்கு. ஸோ இந்த சம்ம நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குமே நம்ம பேஸ் வேல்யூ பின்னு எடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ட் நான் இதுக்குமே பின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ பி இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன டெசிமல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 3 into b ஸ்கொயர். ஸோ b பவர் 2 இங்கே. ஸோ ப்ளஸ் 1 into b பவர் 1 b வரும். ஸோ ப்ளஸ் 2 into b பவர் 0 இருக்கு. ஸோ பை 2 into b பவர் 1. ஸோ ப்ளஸ் 0ன்றதால நம்ம போடலை. ஸோ இப்போ இங்கே பண்ணும்போது 1 into b பவர் 1 plus 3 into b power 0. So, ஏற்கனவே சொன்ன மாதிரி டெசிமல் பாயிண்ட் இந்த பக்கம் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்த உள்ள நம்பர் வந்து 10th டிஜிட்டில் வரும். ஸோ அதை நான் எப்படி எழுதுவேன்னா 1 into b power minus 1 எழுதுவேன். ஸோ இப்போ நம்ம போடுறோம். ஸோ 3b ஸ்கொயர் plus b plus 2 by 2b equal to b plus 3 plus இது வந்து 1 by 1 பவர் ஸோ b பவர் மைனஸ் 1ன்றதால நான் அதை 1 by b எழுதுறோம். ஸோ எழுதிட்டு இப்போ நான் இதை வந்து bன்றதை நான் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். காஸ் மல்டிப்ளை தட் இஸ் டினாமினேட்டர் காமனாக கொண்டு வரப்போம். எப்படின்னு பார்க்குறோம். ஸோ 3b ஸ்கொயர் ப்ளஸ் b ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2b ஈக்குவல் டு ஸோ இதுவும் எனக்கு b ஸ்கொயர் ப்ளஸ் 3b ப்ளஸ் 1 by b இருக்கு. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாமல் இந்த 2bன்ற வேல்யூ மட்டும் நம்ம RHS சைட் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த பார்ட்டுக்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். எப்படின்னு பார்க்குறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 3b ஸ்கொயர் ப்ளஸ் b ப்ளஸ் 2 3b ஸ்கொயர் ப்ளஸ் b ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஸோ 2b நான் மல்டிப்ளை பண்ணுறேன் இந்த பக்கம். ஸோ 2b into this term வரும். So b square plus 3b plus 1 by ஏற்கனவே எனக்கு டினாமினேட்டரில் ஒரு b இருக்கு. ஸோ இப்போ இந்த b வேல்யூ வந்து b-யும் b-யும் நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நான் கேன்சல் பண்ணிட்டா நான் 2 உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எழுதுறேன். 3b ஸ்கொயர் ப்ளஸ் b ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2b ஸ்கொயர் ப்ளஸ் 6b plus 2 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு +2 +2 கேன்சல் ஆகிடும். ஏன்னா இங்கே
நான் இந்த சைட் கொண்டு வர மைனஸ் 2 ஆகும். ஸோ எனக்கு ரெண்டு கான்ஸ்டன்ட்டுமே எனக்கு கேன்சல் ஆகுது. ஸோ இப்போ டேரெக்டாக போட்டால் 3b ஸ்கொயர் மைனஸ் 2b ஸ்கொயர் வந்து b ஸ்கொயர் தான் எனக்கு இங்கே 6b இருக்குது. ஸோ இந்த b நான் இந்த பக்கம் கொண்டு போகும்போது ஸோ எனக்கு 5b கிடைக்கும். தட் இஸ் 5b. ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 5b ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு காமனாக இருக்கிறது b இருக்குது. ஸோ அப்போனா b மைனஸ் 5 எழுதுவோம். தட் ஈக்குவல் டு 0. இப்போ கிடைக்கிற வேல்யூ வந்து ஒன்று வந்து எனக்கு 0, இன்னொரு வேல்யூ வந்து b ஈக்குவல் டு 5. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பேஸ் வேல்யூவில் எனக்கு 0ன்ற வேல்யூ கிடையாது, இன்வேலிட் வேல்யூ. ஸோ நான் b ஈக்குவல் டு 5 தான் எடுத்துக்க முடியும். ஸோ b ஈக்குவல் டு 5 தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இதை நான் ஒமிட் பண்ணிடுறேன் இந்த ஸ்டெப்பில். ஸோ இப்போ பேஸ் வேல்யூ எனக்கு 5. ஸோ இந்த சம்முக்குமே நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா எனக்கு எப்படி கிடைக்குன்னா, ஸோ 5 பேஸ் வேல்யூ 5 இந்த ஈக்குவேஷன் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ 312/20 ஈக்குவல் டு 13.1 பேஸ் 5 வேல்யூவில் எனக்கு இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த 5 வேல்யூ நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், நம்ம வெரிஃபிகேஷன் ஸ்டெப்பில் LHS ஈக்குவல் டு RHSன்னு பார்த்தோம்னா எங்கே ஸ்டெப் பண்ண போகிறோம்னா, ஸோ b வேல்யூ நான் ஈக்குவேட் பண்ணால் எனக்கு இந்த ஸ்டெப்பில் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் வந்து b வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து 5 பேஸ் வேல்யூவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எனக்கு LHS ஈக்குவல் டு RHSன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சம்முமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சம் நம்ம வந்து ரெண்டு பக்கமும் இன்டிஜர் வேல்யூ பார்த்தோம். ஸோ அடுத்தது ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட் வச்சு ஒரு சம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ தேர்ட் சம் என்ன பார்க்க போகிறோம்னா 121 to the base x equal to 144 to the base 8. ஸோ எனக்கு ஒரு பக்கம் பேஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒரு பக்கம் எனக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லிட்டாங்க பேஸ் வேல்யூ. ஸோ இது வந்து எனக்கு பேஸ் 8ல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டல் நம்பர் எப்பயுமே எந்த ஒரு பேஸில் கொடுத்தனாலும் ஃபஸ்ட்டு நான் வந்து டெசிமல் வேல்யூவாக தான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வேல்யூவை நான் எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறேன்னா டு த பேஸ் 10க்கு தான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ சேம் ப்ரொசீஜர், அதே பிளேஸ் வேல்யூ கான்செப்டை கொண்டு வந்து நம்ம ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே எக்ஸ் தான் வந்து எனக்கு பேஸ். ஸோ எக்ஸ் கூட நான் மல்டிப்ளை பண்ணால் 1 into x square plus 2 into x power 1 plus 1 into x power 0 equal to 1 into 8. So எந்த ஒரு வேல்யூ, எந்த ஒரு பேஸ் வேல்யூமே நான் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த கான்செப்ட் தான் கொண்டு வரணும். ஸோ கன்வர்ஷன், நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷனில் அந்த ஸ்டெப்ஸ் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 8 power 2 plus 4 into 8 power 1 plus 4 into 8 power 0. ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x வரும். ஸோ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் 1 into 8 ஸ்கொயர் வந்து 64 ப்ளஸ் இது வந்து 32 ப்ளஸ் 144. ஸோ 4 ஏன்னா 8 power 0 வந்து எனக்கு 1. ஸோ 4 into 1 எனக்கு 4. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் plus 2x plus 1 equal to 64 plus 32 plus 4. 64 plus 4 வந்து 68. 68 plus 32 பண்ணிங்கன்னா எனக்கு 100 வரும் டோட்டலாக. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை 100லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 99. ஸோ இதை நீங்கள் நம்ம ஏற்கனவே நார்மல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி போகிறோம். ஸோ ஸ்டெப்ஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ தட் ஈக்குவல் டு 100. ஸோ ஷார்ட்டாக எப்படி போடலான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம் போத் சைட். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் போத் சைட். ஸோ taking square root on both sides இருக்கும்போது so root of x plus 1 the whole square equal to root of 100 மாறிடும். root of 100 எனக்கு.
ஸோ இந்த ஸ்கொயர் எடுத்து இங்கே 1 by 2. ஸோ ரெண்டுமே எனக்கு கேன்சல் ஆகிட்டு எனக்கு எப்படி வரும்னா எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். தட் ஈக்குவல் டு ரூட் 100. ரூட் 100னா எனக்கு வேல்யூ 10. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 minus 1, எக்ஸ் வேல்யூ எனக்கு 9. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு எனக்கு பேஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு பேஸ் வேல்யூ 9. ஸோ அப்படி இதுதான் வந்து ஃபார்மேட். எப்பயுமே நம்ம டெசிமல் வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி பேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்குமே நீங்கள் இந்த 9 வந்து இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஆன்சர் பேஸ் வேல்யூ LHS ஈக்குவல் டு RHS ஈக்குவலாக வரும். ஸோ இப்போ வேற ஒரு மாடலில் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து பாசிபிள் வேல்யூஸ். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அதில் எவ்வளோ பாசிபிள் வேல்யூஸ் இருக்குன்னு MCQவோட கேட்பாங்க. ஸோ எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கொடுத்துருக்க கொஷின் என்னன்னா, fourth question கொடுத்துருக்க கொஷின் வந்து 1 2 3 to the base 5 equal to x into 8. x 8 to the base y. ஸோ இந்த மாதிரி ஒரே ஈக்குவேஷனில் எக்ஸ் ரெண்டு வேரியபிள் வச்ச கொஷினும் வரும். ஸோ இதில் எனக்கு மொத்தமாக எத்தனை பாசிபிள் கொஷின்ஸ், எத்தனை பாசிபிள் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எத்தனை பாசிபிள் வேல்யூஸ் எனக்கு கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, A ஆப்ஷன் 1, B ஆப்ஷன் 2, C ஆப்ஷன் 3, D ஆப்ஷன் 4. ஸோ இது எல்லாமே 8 கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் தான் நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கொஷின் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பார்க்கலாம். ஸோ எப்பயுமே நான் சொன்ன மாதிரி பேஸ் வேல்யூ வந்து கிரேட்டர் வேல்யூவாக தான் இருக்கணும். மேக்ஸிமம் டிஜிட்டல் கிரேட்டர் வேல்யூ தான் இருக்கணும். ஸோ அப்போ எனக்கு இதுதான் பேஸ் வேல்யூ y தான். ஸோ yன்றது எனக்கு இதில் கிரேட்டஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ அதை விட எனக்கு 8 விட அதிகமாக தான் இருக்கணும். 8 விட எனக்கு அதிகமாக தான் இருக்கணும் பேஸ் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் போடுவோம், எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 பேஸுங்க. ஸோ எந்த ஒரு பேஸ் கொடுத்துருந்தாலும் டெசிமல் வேல்யூக்கு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணுமே ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 into 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 into 5 power 1 ப்ளஸ் 3 into 5 power 0 ஈக்குவல் டு x8 into y. ஸோ x into y ப்ளஸ் 8 into y power 0. ஸோ இங்கே எனக்கு 1, அதான் நான் y போட்டுருக்கேன். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் 5 ஸ்கொயர் வந்து 25 ப்ளஸ் 10 ப்ளஸ் 3, ஏன்னா இந்த வேல்யூ எனக்கு 1. ஸோ தட் ஈக்குவல் டு xy ப்ளஸ் 8, இது எனக்கு 1. ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணால் 25 ப்ளஸ் 10 வந்து 35, 33 வரும். ஸோ 38 வரும். 38 ஈக்குவல் டு xy ப்ளஸ் 8. ஸோ 38 minus 8 பண்ணோம்னா எனக்கு xy வேல்யூ என்ன வரும்னா 13 வரும். ஸோ எனக்கு xy ஈக்குவல் டு 13 வந்துருக்கு. இப்போ நம்ம எப்படி வந்து எத்தனை பாசிபிள் சொல்யூஷன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ xy வேல்யூ எனக்கு ஈக்குவல் டு 30. ஸோ நான் இப்போ எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ சாரி y வேல்யூ, ஸோ y வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 8 தான் இருக்கும். எனக்கு 8 பேஸ் வேல்யூ எனக்கு எப்பவுமே கிரேட்டர் தென் 8 தான் இருக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ நான் 1 இருந்துச்சுன்னா y வேல்யூ என்னவா இருக்கும்னா 1 into x. ஸோ 1 into y ஈக்குவல் டு 30. ஸோ y வேல்யூ எனக்கு 13 இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் வேல்யூ நான் 2 எடுத்துக்கிறேன். x ஈக்குவல் டு 2 எடுத்தேன்னா y வேல்யூ எனக்கு 30/2 வந்து 15 கிடைக்கும். ஸோ எக்ஸ் வேல்யூ 3. இந்த மாதிரி எக்ஸ் வேல்யூக்கு ஒரு நம்பராக கொடுத்துட்டு வரும். ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து 3 எடுத்துக்கிட்டா எனக்கு y வேல்யூ வந்து 10 கிடைக்கும். ஸோ y வேல்யூ 10 கிடைக்கும். இப்போ நான் எக்ஸ் வேல்யூ 4 எடுத்துக்கிறேன். ஸோ 4 எடுத்துக்கிட்டா எனக்கு வர ஆன்சர் என்னவா இருக்குன்னா 30 divided by 4 வந்து 7.2 சம்திங் கிடைக்கும்.
7.2 கிடைக்கும். ஸோ அடுத்தது இப்போ எக்ஸ் வேல்யூ ஒய் எடுக்கலாம். எக்ஸ் வேல்யூ வந்து 5 எடுக்கிறீங்க. ஸோ 5 எடுக்கும்போது ஒய் வேல்யூ என்ன கிடைக்கும்னா 6 கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண வேண்டாம். இப்போ நமக்கு இந்த 4ன்ற வேல்யூவே தெரிஞ்சிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு பேஸ் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 8 இருக்கணும். ஸோ 8 விட இதெல்லாம் எனக்கு கம்மியாக இருக்கணும். இது வந்து ஸோ பேஸ் அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 1 2 3. அப்போ எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ பாசிபிள் வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 பாசிபிள் வேல்யூஸ், அதாவது 3 பாசிபிள் சொல்யூஷன்ஸ் தான் எனக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு கிடைக்கும். 3 பாசிபிள் வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி வந்து எனக்கு கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஸோ ஏன்னா நீங்கள் 4 5 நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 8 விட தான் வேல்யூ கம்மியாகிட்டே போகுது. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து பேஸ் வேல்யூ கான்செப்ட். பேஸ் வேல்யூல நிறைய டைப்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்ததுல ஒரு டைப்பில் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்னு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.